5 7 பேரில் 6வதா பிறந்தவளாம். சிவகங்கை சீமையிலே குறத்தி மகளா வந்தவளாம். இந்த மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்க இந்த இடத்துக்கு போகணும். உள்ள இருக்க ரத்த நாடி நரம்பு தசைகள் அனைத்தையும் பூந்து நோயை போக்கக்கூடிய ஒரே ஆளாக தான் இன்னைக்கு முத்துமாரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறார். அந்த ஜாதியை உடைக்கிறதுக்கு பிறந்தவர். வணக்கம் சாமி. வணக்கம் சிவா. அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற சாமி. மூங்கில் அணை காமாட்சியை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சாமி. அந்த கோயிலுக்கு போய் நானும் கூட போய் தரிசனம் பண்ணணும்னு கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருக்கேன். 6வது கன்னிமாரை பற்றி சொல்லுங்கள் சாமி. 6வது கன்னி வந்துட்டு குறத்தி மகள். அதாவது இந்த நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே நம்மளுக்குள்ள பிரிவினையாக இருக்க ஒன்று ஜாதி. அந்த ஜாதியை உடைக்கிறதுக்கு பிறந்தவ. 5 7 பேரில் 6வதா பிறந்தவளாம். சிவகங்கை சீமையிலே குறத்தி மகளாக வந்தவளாம். இதுலேயே மாவட்டத்தை சொல்லிடுவோம் நாங்கள். சிவகங்கை சீமை, சிவகங்கையில் குறத்தி மகளாக கம்மா கரையில் உட்காந்துருப்பாவ. இவளோட உள் நோக்கமே என்னன்னா, ஜாதி இல்லாமல் பேதம் இல்லாமல் மக்கள் எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாரும் எனக்கானவன்னு சொல்லி ஒன்று கூட்டி அவள் திருவிழா கொண்டாடிக்கிறவ. இவளை பொறுத்தளவு பலவிதமான நோய்களையும் தீர்த்து வைக்கிறா. 2வது மன சங்கட்டம். இருக்கிறதுலே பெருநோய் வந்துட்டு வெளியில் நம்ம உடம்புல தெரிகிறது தான் நோய் கிடையாது. நம்மளுக்கு சோரியாசிஸ் வந்துருச்சு, இல்லை கை நிறைய எனக்கு குஷ்டம் வந்துருச்சு, என் கால் உடஞ்சிருக்கு, இது நோய் கிடையாது. நம்ம மனதுக்குள்ளே இருக்க நோய் தான் பெரும் நோயே. அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு எத்தனையோ பேர் பித்து பிடிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்க இந்த இடத்துக்கு போகணும். ஏன் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறேன்னா, அவள் வந்து குறத்தி மகளாக நின்று இன்றைக்கி அந்த ஊர் மக்களை ஜெயிச்சு வர்றவங்களோட உள் மனதில் இருக்க ரண வேதனையை தீர்த்து வைக்கிறாள். அப்போ என்னிடம் நீங்கள் சொல்ல முடிஞ்ச விஷயத்தை தான் சொல்ல முடியும் சிஸ்டர். அது மாதிரி வெளியே இருக்கவங்களும் அப்படி தான். ஆனால் உங்கள் மனதுக்குள்ளே இருக்க வேதனை எனக்கு தெரியாது. அதை எவ்வளோ பெரிய டெக்னாலஜியோ விஞ்ஞானியோ யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் மனதுக்குள்ளே இருக்க வேதனை. ஆனால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே அருள் மருந்து அவள் தான். அங்கே போனாவே சொல்லிடுவாங்க, என்னோட இருதயமே மிருதுவான மாதிரி இருக்குது, அவள் என்னை சாந்தப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவள் வந்து உள் நோய், உள்ள இருக்க ரத்த நாடி நரம்பு தசைகள் அனைத்தையும் பூந்து நோயை போக்கக்கூடிய ஒரே ஆளாக தான். இப்போ இவ வந்துட்டு இருக்கிறது சிவகங்கை சீமையில் குறத்தி மகளாக வந்தவளை முத்துமாரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு இவ அனைத்து விதமான மனரீதியான நோய்களுக்கு அருள் மருந்தாக இருக்கிறார். இவளை நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா சிவகங்கை சீமையில் குறத்தி மகளாக நின்று இன்னைக்கும் முத்துமாரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறார். இவ வந்து சப்த கன்னியில் 6வதா இருக்கிறவ. இவளை நீங்கள் தரிசனம் பண்ண.